Hello guys, welcome to the Seesaw Trader channel. இதான் நம்ம சேனல் த சீசா ட்ரேடர். இந்த சேனலில் இல்லாதவங்க நம்ம யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன் பயோவில் போனீங்கன்னா அது லிங்க் இருக்கும், டெலிகிராம் லிங்க்கு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த டெலிகிராமில் தான் நம்ம வந்து லைவ் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மார்னிங் 6:33க்கு சென்செக்ஸில் எந்த ஆப்ஷனில், அதாவது கால் சைடில் எந்த ஆப்ஷன், புட் சைடில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்றது இங்கே லைன்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நிஃப்டிக்கும் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நிஃப்டியில் 25,900 கால் ஆப்ஷன், 26,100 புட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். அதில் பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டேன். இது எப்படி ப்ளே ஆகும் அப்படின்றது, ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நேற்றைய அனலிஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்கே தம்ப்நெயிலே இருக்கு பாருங்கள், ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ்ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ரேஞ்ச் பவுண்ட் ஆர் சைட்வேஸ். இது நான் சொல்கிறது எல்லாமே இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸை மட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் அண்ட் ஆப்ஷன் செயின் டேட்டா, வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? அதாவது இண்டெக்ஸ் சார்ட் இருக்காது, இண்டிகேட்டர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒன்லி இந்த நம்பர்ஸ் வச்சு மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ அதன்படி பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ அதனால் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆப்ஷன் செயின் டேட்டா இஸ் கரண்ட்லி ஃபேவர் டு புட் சைடுன்னு கொடுத்துட்டேன். ஸோ ஆப்ஷன் சார்ட்டும் புட் சைடில் தான் இருந்தது, ஆப்ஷன் செயின் டேட்டாவும் புட் சைடு தான் கொடுத்துச்சு. பட் நமக்கு வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஏன்னா என்ட்ரி வந்து இந்த லைன்ஸில் தான் எங்கேயாவது எடுக்கணும். பட் என்ட்ரி வந்து ஜம்ப் ஆகி இந்த 140க்கு மேலே 160 180 தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நமக்கு இன்றைக்கி என்ட்ரி ட்ரிகர் ஆகலை. ஸோ என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், 950க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து சைட்வேஸில் தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி, எஸ்டர்டே சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ப்ரீமியம் டிகே தான் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா? அதாவது கால் சைடும் கரையுது, புட் சைடும் கரையுது, மேலேயும் போகல, அதாவது ஒன்று பிரேக் அவுட் எங்கேயுமே ஆகலை. ஸோ அதனால் இன்னும் கீழே போகும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், டைம் பாருங்கள், 10:12. இங்கே பார்த்தீங்கன்னா 10:12. 10:12 ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஓடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். சரிங்களா? அதாவது இங்கே 25,900 இருக்கா, 25,900 ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே, ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே, அப்புறம் 25,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக சீசா மாதிரி அப்படியே அமைந்து உட்காந்துச்சு. அதாவது தராசு மாதிரி சமன் ஆயிடுச்சு. இது 10 மணிக்கு ஆனனால இதனால் என்ன நடக்கும், இதுதான் ஆப்ஷன் செயின் அனலைஸ்ன்றது. இந்த ப்ரைஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது. இதில் அனலைஸ் பண்ணும்போது எங்கேயுமே ப்ரீமியம் வந்து அதிகமாக இல்லை, கரைய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே கரைஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி ப்ளே பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ப்ரீமியம் எக்ஸஸாக இருக்கே தவிர, வழக்கமாக இருக்கிற அதிகப்படியான ப்ரீமியம் நம்மகிட்ட இல்லை. அப்படின்றதுனால மார்க்கெட் இன்றைக்கி பெருசாக மூவ்மெண்ட் ஆகாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்லிட்டேன். மேக்ஸிமம் சான்சஸ் சைட்வேஸ் ஒன்லி அப்படின்றத. ஸோ ஏடிஎம் ப்ரைஸ் நீட் டு டிகே நவ். ஸோ சைட்வேஸ் மட்டும்தான் ஆகும்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், ப்ராபப்ளி 1 போத் வில் கோ லாஸ், ப்ராபப்ளி 2 எய்தர் ஒன் சைட் 0 to 0 வில் ஹேப்பன் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் ரிசல்ட் என்னென்னா, மேக்ஸிமம் சான்ஸ் வந்து நோ மேக்ஸிமம் ப்ராஃபிட், ஹை சான்ஸ் டு லாஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது பியூர் சைட்வேஸ், பியூர் டிகேன்றதை நான் 9:50க்கு ஆப்ஷன்ஸ் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இங்கே 2 ஓடிஎம் ப்ரைஸும் பிலோ 15 ருபீஸ் வரும்போது நீங்கள் ரெண்டையும் வாங்கினீங்கன்னா ஒருவேளை ஒரு பக்கம் போகிறதுக்கு ப்ராஃபிட் இருக்குது, சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதன்படி நானுமே இங்கே பாருங்கள், 26,000 கால் ஆப்ஷன், 25,800 புட் ஆப்ஷன், ரெண்டுமே இந்த ஒன்று வந்து 18 ரூபாவில் வாங்கினேன், இன்னும் 15 ரூபாவில் வாங்கினேன். ஸோ ஏதோ ஒரு சைடு மேலே போகும்போது எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ இந்த மினிமம் ப்ராஃபிட்லேயே நான் வெளியே வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது இப்போ ரெண்டுமே டிகே ஆகி குட் சைட்வேஸ் டிகே அப்படின்னு போட்டிருப்பேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நான் அனலைஸ் பண்ணேன்னா, வெறும் ப்ரீமியம் ஆப்ஷன் செயின் அனலைஸ் மட்டும்தான், ப்ரீமியம் ப்ரைஸ் மட்டும் வச்சு தான். வேறு எந்த இண்டிகேட்டரும் கிடையாது, இண்டெக்ஸ் சார்ட்டும் கிடையாது, நியூஸும் கிடையாது, எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டா கிடையாது, வால்யூம் கிடையாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. இது வந்து பியூர் ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான். சரிங்களா? இதை தான் நான் டெய்லி பண்ணிகிட்ருப்பேன். தெரியாதவங்க பின்னாடி உள்ள இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் டேட்டா மட்டும்தான் நான் பேர் யூஸ் பண்ணியிருப்பேன், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்களும் அனலைஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.